என்ன சங்கிலி எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. நல்லா இருக்கியா? தம்பி யாரு? நம்ம பையன் தானே, பேரு பாண்டி. தொழிலுக்கு புதுசா? ஆமாண்ணே. உங்களுக்குலாம் எப்படித்தான் அப்படி புது புது பசங்க கிடைக்கிறான்னு தெரியலையே. டே மாப்பிள்ள, என்னடா மார்க்கெட்டுக்கு கூட்டு போறேன்னு சொன்னீங்க, இரும்பு கடை கூட்டு வந்துருக்கீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருடா, சொல்றேன். தம்பி என்னையா சொல்றான்? அதை கண்டுக்காதானே. சரி போலாம் போ. வாண்ணே போலாண்ணா. ஏய் குமார், வந்து மூட்டையா இருக்குங்க. சரக்கு எடுத்துக்குறா. சரிண்ணா. இதுவாயிடு, சரக்கு கொட்டிடாம. சரிண்ணா. கிழிச்சிட போதுடா. இல்லைண்ணா, சங்கிலி சரக்கு எப்படி? அண்ணே சூப்பர் சரக்குண்ணே, சரியா 30 கிலோ. அப்படியா? டேய் என்னடா பண்ற? டேய் உன்னதான்டா கேக்குறேன். என்னடா இருடா. என்னப்பா அவ? தொழிலுக்கு புதுசுல. டேய் என்னடா பண்ண? என்னை கஞ்சா கறந்தோட கூட்டு வந்த? உன்னை சாவடிக்க போறேன்டா. டேய் போடா மத. டேய் கோபப்படாத மாப்ள. சரியா 8 லட்சம் இருக்கு, அண்ணன்ட்ட கொடுத்துரு. சரிண்ணே, பாத்துக்கோ. கிளம்பு. சரி வா. தம்பி டேய் குடுறா. வேணாண்ணே. குடுறா. ஏன்டா மாப்பிள்ள, இந்த வேலைக்கு தான் கூப்பிடுறது நான் வந்திருக்கவே மாட்டேன். போலீஸ்காரங்களை மட்டும் தான் கும்மு கும்மு இருப்பாங்க. டேய் அதெல்லாம் அண்ணன் பார்த்துக்குவாரா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். போ. 4 மணிக்கு போனோம், 1 மணி நேரத்தில் வேலையை முடிச்சு வந்துட்டோம். யாரா கொடுப்பா 5000 ரூபா? இந்த அடி தம்பி, அதான் நம்ம இருக்கோம்ல, பார்த்துக்கலாம் விடு. இந்தா இத புடி. இல்லண்ணா வேணாண்ணா. வாங்கிக்கடா. டேய் வாங்கிக்கடா. சீக்கிரம் அண்ணன்ட்ட வேலைக்கு சேர்ந்துடுறா, பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாரா. ஏன்னா யோசிக்கிறா? ஒரே குழப்பமாவே இருக்கு மாப்பிள்ள. அதெல்லாம் ஒரு குழப்பமும் இல்லை. எல்லாத்துக்கும் நாங்க இருக்கிறோம், பயப்படாது. என்ன சரவை குடிச்சுன்னு ஒன்றும் தெரியல. தலையெல்லாம் வலி. வாடை வேற உள்ளே போனால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. நான் சாப்பாடு போறேன், சாப்பிடுறியா?
எல்லாம் சாப்பிட்டாச்சு. நான் போய் படுத்துக்கிறேன், நீ போய் உள்ளே போய் படு. போ போ. வர வர உன் போக்கே சரியில்லை. ஏன் காலில் நடக்காம கையில் நடக்க ஆரம்பிச்சுனால கேட்குதா? இந்த குளிர்லையும் எப்படி கிடக்குது வர இந்த பய உள்ள. அப்பா அப்பா பாத்திரத்தை சாயங்காலம் திருடிட்டு போறேன். வெளியே வா. இன்னைக்கு கும்பல கும்பல வாமா. மாட்டாம இருந்து மாட்டிட்டானா? ஏய் புட்டா ஆடிடாம ஆடிடாம. ஏக்கா ஏக்கா ஓடியாக்கா ஓடிங்க. ஓடியாங்க. ஏய் ஊர்ல வாங்க எடுத்து போங்கடா. ஆடிடாம. ஆமா இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து நடக்குது, எங்க அப்பனா காண? ஆளு பின்னாடி ஓடி போயிட்டானா? இரு பாக்குறேன். ஐயோ ஏன் புருஷன் தான் எல்லாரும் போட்டு அடிச்சிங்களா? ஆனா பாவிகளா பாவிகளா. ஐயோ நான் என்ன செய்வேன்? பாவி, நான் கத்துற குரல் மாடி உனக்கு கேட்கல. அட ஐயோ ஓகேப்பல தமக்கல ஒசர வந்துக்கிட்டு தப்பி தவியாட அடிக்கிறேன். நான் தான் ஐயா இந்த புத்தி கெட்ட புத்திரர்களை பெற்ற புத்தி சியாமணி நான் தான் ஐயா. நான் தான் என்னைய போய் களவாடி போய் நினைச்சு அடிக்கிறீங்களே, விளங்கு வீழா நீங்க. ஐயா உடம்பெல்லாம் வலிக்குது. நானே தொண்டையிலேயே கத்துறனே, என் குரல் உனக்கு மாடி கேட்கல. அந்த குடியார போய் பேசிக்கிட்டு நானும் போட்டு அடிச்சுட்டேனே. வாங்க உள்ள போலாம். இங்க பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு மலம்பாம்பு கூட தூங்கிக்கிட்டு இருக்கேன். எடுபட்டவை விலங்கு வேணாமே. அம்மா கை தாங்களா கூட்டிட்டு போடி. அம்மா அப்பா மை அப்பா எங்கம்மா? ஃபுல்லாக பரீட்சைக்கு போகிறேன், ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப வேணாம்மா? இங்கே போனார் ஆளு. மை உன்ட்ட தான் கேட்குறேம்மா. அது மூஞ்சிட்டு காலங்கத்தில் எப்படி போகிறாங்க? ஏ வள்ளி எங்க அப்பா? இங்கேயும் பதிலக்கானா அங்கேயும் பதிலக்கானா? பரீட்சைக்கு போகிறப்ப காலையிலேயே வா. என்னப்பாச்சு? அப்பா என்னப்பா மூஞ்சி முகலாம் வீங்கி போய் கிடக்கு? எதுவும் தண்ணி எண்ணியா போட்டு செவருக்கு ஏறினியா? சரி சரி புள்ள பரீட்சைக்கு போகுது, ஆசீர்வாதம் பண்ணு. ஆசீர்வாதம் தானே உன்ட்ட கேட்டேன். ஆஹா நம்ம வளர்றது இவங்களுக்கே பிடிக்கல போல இருக்கே. நம்ம பாஸ் ஆகிறத இவங்களே விரும்பலை. பாண்டி உனக்கு நீயே ஆசீர்வாதம் பண்ணிக்க, அப்போதான் பாஸ் ஆகும். கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேடா. சார் புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கீங்க, உனக்கு எது காசு? எடுக்கிற வரைக்கும் எதுவும் கேட்காதீங்க, எடுத்ததுக்கப்புறம் எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு கேளுங்க. இப்படித்தானே லவ் பண்ணுற பசங்களை ஏமாற்றி பில்லு போடுறீங்க. என்ன சொன்ன? இப்போ நீ என்ன சொன்ன? அதை ஏமாத்திட்டு இருக்கவங்க கிட்ட போய் சொல்லு. நான் உன்கிட்ட கேட்டனா? நான் உன்கிட்ட கேட்டனா? நீ ரொம்ப ஓவரா தான் பேசுற. அம்மா தாயே மிரட்டாத, நான் பொதுவாக தான் சொன்னேன். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறது.
அப்புறம் பொதுவாக தான் சொன்னேன்னு சமாளிக்க வேண்டியது. முதல்ல நீ ரோட்டை பார்த்து நட. ம் சரி. மலரு, நான் எடுத்து கொடுத்த சுடிதார் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, எக்ஸாம் எப்படி எழுதுன? ரிசல்ட் வர வரைக்கும் என்ன பண்ண போற? எக்ஸாம்லாம் நல்லா தான் எழுதியிருக்கேன். ரிசல்ட் வர வரைக்கும் வேலைக்கு போகிறேன். அப்படியா? சிங்கம் என்ன வேலைக்கு போக போறீங்க? டிரைவர் வேலைக்கு. டேய் பாண்டி, சீக்கிரம் வாடா. வாப்பா ஜெகனு, நல்லா இருக்கியா? உன் கூட தான் வேலைக்கு வரானா? என் கூட தான்மா வேலைக்கு வரான். ஏதோ டிரைவர் வேலைக்கு போறேன்னு சொன்னா? ஆமாம்மா, நான் தான்மா டிரைவர் வேலைக்கு சேர்த்து விட்ருக்கேன். பார்த்து சூதானம்பா. நான் பார்த்துக்கிறேம்மா. பாத்தியா? போவோமாப்ல? சரிம்மா, நான் போயிட்டு சரியா? வரேன். ரோட்ல போகல, வண்டி மெதுவா ஓட்டிட்டு போக சொல்லியா. பார்த்து சூதானமா போயிட்டு வாயா. சரி சரி, பார்த்துக்க. துறை எங்கே போறாரு? வேலைக்கு போறான். அப்ப நான் சொன்ன இடத்துக்கு வேலைக்கு போல. அவனே ஒரு உருப்படாதவைய. அவனோட சேர்ந்து இவனும் வேலைக்கு போனானா விளங்கிறான். ஏங்க இப்பதான் புள்ள முத வேலைக்கு போறான். கரிச்சு கொட்டாம உள்ள வாங்க. எப்படியோ போய் தொலைங்க. என்னைக்கு தான் நீங்க என் பேச்சு கேட்டிருக்கீங்க? வணக்கண்ணா. வா தம்பி. வணக்கண்ணே. புது ஆளுங்களாம் நம்பி இந்த வேலை தர மாட்டேன். வாங்கண்ணா. ஜெகன் சொன்னான்னு நம்புறேன். பார்த்து பண்ணுங்க. சரிண்ணே. கூட்டிட்டு போடா. வாடா. அண்ணன் சொன்னதை கேட்டல, பயப்படாத, நாங்கள் இருக்கோம். உள்ளே போ. ஒரே மாதிரி 2 பேக் இருக்கும், அதை எடுத்துட்டு வந்துட்டு. சரி மாப்பிள்ள. சொல்லிட்டியா அவன்கிட்ட? அண்ணே, முத்து அனுப்பணும். அவன் என்ன ஆனானே தெரியல. திருப்பி அவனுக்கே சரக்கு எடுத்துட்டு போக சொல்றீங்க. அவன் என்ன ஆனான்னு தெரிஞ்சுக்க தான் உங்கள் 2 பேரையும் இவன் கூட அனுப்புகிறேன். பிரச்சனை எதுவும் ஆயிடாது இல்லைண்ணா. அவன் சரக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கட்டும். எட்டி நின்று 2 பேரும் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏதாவது வில்லங்க மாச்சி உள்ள பூந்துருங்க. டேய் அசிரமம் பண்ணுங்கடா. பாண்டி, இது உன் பாதுகாப்புக்கு வச்சுக்கோ. சரிண்ணே. வரேண்ணே. சங்கிலி பார்த்துக்கோ. பார்த்துக்கிறேண்ணே. வரமாவா? பேப்பர் எடு. லைசன்ஸுங்க. என்ன லைசன்ஸ் கேட்டா போன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா? ஓரமணி பட்டு. யாரா? சங்கிலி அண்ணா. ஆமாடா. ஹலோ, ஏ ஜெகனே, அந்த முக்குல போலீஸ்காரன் 3 பேர் நிக்கிறான். எங்கண்ணா? அந்த வளைவு கிட்டியா? ஆமாடா. சரி ஓகேண்ணா. மாப்பிள்ள, அந்த வளைவு கிட்ட போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்களா? அண்ணன் ரூட்டை மாற்றி வர சொன்னாரா? ஓகே. லைசன்ஸ் கொடு. இந்தாங்க. டேய் இப்படி போடா. டேய் நேரா போடா. டேய் இங்கே என்ன நிப்பாட்டுற? டேய் இறங்குடா. டேய், ஒரு பேக்ல சரக்கு ஒரு பேக்ல துணி தானே இருக்கு. ஆமாண்டா. நான் சொல்றப்ப அதை மட்டும் தூக்கி மேலே கொடு. டேய் மரத்துல ஏறி என்னடா பண்ண போற? டேய், போலீஸ்காரனை மாட்டக்கூடாதுல. அப்போ நான் சொல்றேன் செய். வா. என்ன பண்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. புரியாம இருக்கே நல்லது. இந்த அப்படி போலாம் போயா. அது தூக்கி போடு. டேய் மாப்பிள்ள சரக்கு இருக்குடா. டேய் தூக்கி போடுறா. புறா. டேய் பாத்துடா. டேய் பார்த்து மெதுவா இறங்குடா. வண்டி வாங்கிட்டு காட்டு. லைசன்ஸ் ஆர்சி கொடுத்துருக்கா.
ஆர்சி புக்கு இன்சூரன்ஸு பேக்கில் என்ன இருக்கு? துணி சார். எடு ஓப்பன் பண்ண. சரி கிளம்பு கிளம்பு. என்ன தேடுற? பர்ஸு எங்க வச்ச? நல்லா தேடி பாரு, நல்லா பாரு. எங்க வச்ச? டீக்கல் வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் சார். அங்க போய் இருக்கான்னு பாருங்க. தேங்க்யூ சார். இந்தடா. என்னப்பா? சார் பர்ஸு கடையில் தான் சார் இருக்கு. ரொம்ப நன்றி சார். என்னடா யாரையுமே காணோம்? செவல எங்க இருக்க? முள் புதர்ல. சரி, ஒரு புது பையன்ட்ட சரக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். பேரு பாண்டி. சரக்கை வாங்கிட்டு பணத்தை கொடுத்து அனுப்பு. சரி சங்கிலி. உள்ள போய் சரக்கை கொடுத்து பணத்தை வாங்கிட்டு வா. சரிண்ணே. அப்புறம் நாங்க இங்க இருக்கிறது தெரிய வேண்டாம். போ. பாத்துருவா மாப்ள. சரி வரேன். ஆமாண்ணா, சங்கிலி என்ன தான் சரக்கு கொடுத்து விட்டாரு. சரட்ட. சரியா இருக்கான்னு பாரு. அண்ணே பணண்ணே. பணமா? எவ்வளவு? 2 லட்சம். 2 லட்சமாண்டா? வந்தமா சரக்க கொடுத்தமா ஒழுங்கா உசுரோட ஊரு போய் சேர்ந்தமான்னு இருக்கணும். பணங்கள்லாம் கேட்கக்கூடாது. பட டேய் பட போட. என்ன செவல மிரட்டுறியா? என்னை பத்தி உனக்கு தெரியாது. பிரச்சனை வேணாம். அது பிரச்சனையா? பிரச்சனையா அவளோட? பட டேய் பட. செவல போட்டுருவோமா? போட்டுடலாமா? போட்டுடலாம் செவல.
டேய் பாண்டி நம்ம முத்த படத்தை விடுங்கடா. இப்போ நீ போறியா நான் போடவா? டேய் மாப்ள. டேய் மாப்ள வேணாம் போறோம். போடு. சொன்னா கேளுடா. எங்க போற? போறீங்க.